எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இப்போ எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் மேக்கிங் மிஷின், சாலிட் பிளாக் மிஷின் நிறைய பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது 430 mm சிங்கிள் பேஸ் மிஷின். வாங்க இந்த மிஷின் பற்றி பார்ப்போம். எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய பெரிய மிஷின் தயாரிக்கிறோம். ஹாலோ பிளாக்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹாட் அப் ஃபில்டர் மிஷின், பங்கர் டைப்பு, அப்புறம் பேர் பிளாக்ஸு இருக்கு பாருங்க. எல்லா மிஷின் இருக்கு பாருங்க. இது எல்லாமே பெரிய பெரிய மிஷின் பண்ணுறோம். ஒரு கஸ்டமர் கேட்டார் எங்கிட்ட, சார் எங்களுக்கு பெரிய மிஷின் வேண்டாம், நாங்கள் கிராமத்துக்கு இருக்கிறோம், ரொம்ப சின்ன மிஷினாக போதும், ஆரஞ்சில் 3 கலர் இருந்தால் போதும், அது சிங்கிள் பேஸில் வேணும்னு கேட்டார். அவருக்காக பிரத்யேகமாக தயாரித்த மிஷின் இந்த மிஷினை. ஆக்சுவலாக இந்த மிஷின் நாங்கள் ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அவர் வந்து கேட்டதுனால, சார் எங்களுக்கு இந்த மாதிரி போதும் அப்படின்னு கேட்டதுனால அவருக்காக பண்ணியிருக்கிறோம். வாங்க இதை பற்றி பார்ப்போம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பவர் கோட்டிங் மெத்தட் போட்டிருப்பேன். ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய மிஷின் பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3 அடி தான் இருக்கும். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவுட் 3 அடி தான் இருக்கும். அப்புறம் இதுக்குண்டான செட்டப் அதே வால்வு தான். மோட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 சிங்கிள் பேஸ் ஹெச்பி வரும். உங்களுக்கு பாருங்க இங்கே போட்டிருக்கேன். இது 1 HP டிராவல் மோட்டருக்காக போட்டிருக்கேன். இங்கே ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் வைப்ரேட்டர் மோட்டர் பாருங்க. மேலே வந்து டாப்பில் 1 HP போட்டிருக்கேன் வைப்ரேட்டர் மோட்டர். பாட்டமில் 1 HP இங்கே போட்டிருக்கேன் வைப்ரேட்டர் மோட்டர். மேலே பம்பில் 2 HP போட்டிருக்கேன். அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 HPயில் சிங்கிள் பேஸ் லைன் வேணும். அதாவது கவனம் வச்சுக்கோங்க, வீட்டு லைனும் அடிக்க முடியாது, இதுக்கும் ஹெச்பி லைன் வேணும். எப்படி நம்ம 3 பேஸில் வந்து ஹெச்பி லைன் வாங்குறோமோ அதே மாதிரி சிங்கிள் பேஸுக்கும் ஹெச்பி லைன் தேவைப்படும். அதே மெத்தட் தான். இப்போ பாருங்க, பின்னாடி வரக்கூடிய சேனல்ஸ் ஆகட்டும், இந்த வீலு எல்லாமே பெரிய மிஷின் என்னென்ன போடுவோமோ அதே மாதிரி போட்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் பனியல் பேட்டும் ஹெவியாக போட்டிருக்கிறோம். ராடும் ஜேசிபி ஸ்டாண்டர்ட் போட்டிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் போல்ட் நட்டு போட்டிருக்கிறேன். நிமாட்டிக் ஒரு லிமிட் சுவிட்ச் நீங்கள் வந்துடும். பேனல் போர்டு அதே மாதிரி தான், பெரிய பேனல் போர்டு ஹெவியாக போட்டிருக்கிறோம். முன்னாடி இருக்கக்கூடிய டை பாருங்க, அதே மாதிரி தான். டை பார்த்தீங்கன்னா சேனல் போட்டிருக்கேன் ஆரஞ்சுக்கு. கீழே பாட்டம் போட்டு 6 பிளேட் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கல் விலகும். ஆரஞ்சில் 3 கல்லாகவும், 4 இன்ச்சில் வந்து 4 கல்லாக விலகும், 8 இன்ச்சில் 2 கல்லாக விலகும். அவங்க வந்து கேட்டாங்க பிரத்யேகமாக, சார் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 கல் போதும் அந்த மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். இது அப்படி தான். முறம் பார்த்தீங்கன்னா நீளமாக அதே நீளம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா முறத்தை நீளம் கம்மியாக பண்ணக்கூடாது. மெட்டீரியல் போடும்போது எப்படி ஸ்டோரேஜ் நிற்கணும், அதுக்காக வந்து பெருசாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் வந்து மேலே போட்டிருக்கேன். டபுள் ஆயில் சீல், அதே தான் டபுள் ஆயில் சீல், டபுள் லாக் நட்டு பின்னாடி அதே மாதிரி போட்டிருக்கேன். இது என்ன பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கொஞ்சம் சின்னதாக வரும். அதாவது பெரிய மிஷினை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா. அந்த காம்பேக்டில் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி டிவிஎஸ் போல்ட் நட்டுக்கு இந்த ஹூக்கு கொடுத்துட்டேன். இந்த வெல்டிங் பீஸுங்க கொடுத்துருக்கேன் பாருங்கள், கிராக் ஆகக்கூடாது அதுக்காக கொடுத்துட்டேன். தூக்குறக்காக ஹூக்கு, அப்புறம் ஹை டென்சிட்டி ஸ்ப்ரிங்கு இங்கே கொடுத்துருக்குறேன். சைடில் அதே மாதிரி பெரிய சேனலில் கொடுத்துட்டேன். சின்ன சேனல் கொடுக்காம பெருசாக கொடுத்துட்டேன். இதுக்கு தேவையில்லை தான் பெரிய சேனல், ஆனால் இருந்தாலும் கொடுத்துட்டேன். ரொம்ப ஹெவியாக கொடுத்துட்டேன். ஆயில் டேங்க் அதே ஆயில் டேங்க் தான், 15 லிட்டர் கெப்பாசிட்டி, அது உள்ள ஊற்றி கொடுத்துட்டேன். கீழே பார்த்து கியர் கப்பலிங்க. இதோடைய பம்பை மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த பம்பு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய யூக்கன் பேன் பம்ப் போட்டால் இழுக்காது. இந்த 2 HP சிங்கிள் பேஸுக்கு அந்த பம்பு ஹெவி பத்தாது. ஆனால் என்ன பண்ணிட்டேன், அதை விட சின்ன பம்பை வாங்கி போட்டிருக்கேன். இந்த பம்பு போட்டால் தான் அது இழுக்கும் அந்த கரண்ட்டுக்கு. மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த காவடி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். எப்பயும் என்னோட காவடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், ஒரு யூ ஷேப்பில் வரும். ஸ்ட்ரைட்டாக போட்டேன். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட முடியும், அந்த யூ காவடி போட முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பத்தாது, இந்த கட்டிங் பண்ணி போடுறதுக்கு அந்த ஏரியா பத்தாது. அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போட்டுருக்கேன். அதனால தான் என்ன பண்ணிட்டோம், ராடை ஷார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஏன் இந்த காவடி போடுறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட்டாக போட மாட்டோம், எல்லா மிஷினும் ஸ்ட்ரைட் போட மாட்டோம். ஏன் இந்த காவடி போடும்போது இந்த காவடி எவ்வளோ கூட டவுனாக கீழே போதோ இந்த ராடு ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆகும் என்னன்னா, தூக்கும் போது ஷேக்னஸ் இல்லாமல் தூக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி ஆட்டம் கட்டாமல் ஒரே மரத்துக்கு ஒரே மாதிரி இறங்கும். இந்த காவடி மேக்ஸிமம் போட மாட்டோம். அப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த காவடி போட முடியாதனால ஸ்ட்ரைட்டாக போட்டு ராடு ஹைட்டுக்காக கம்மி பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகும், தூக்கும் போது ஷேக்னஸ் இல்லாமல் தூக்கும் அந்த மாதிரி. அப்போ நடுவில் வர டிவி ரப்பர் பண்ணிருக்கேன் பாருங்க, அதே தான் டிவி ரப்பர் போட்டு போட்டேன். வைசாக் சேனலில் போட்டிருக்கிறேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த பேனல் போர்டில் பாருங்கள், இது RYB வராது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 பேஸுக்கு ரெட்டு எல்லோ ப்ளூ வரும். இது RYB வராது. சிங்கிள் பேஸுக்கு ஒரு லைட் மட்டும் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்டு போகும். நாங்கள் முதல்ல தயாரிக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா மோட்ரு ஒன்லி ஃபார்வர்டு மட்டும் வரும், பேக் போகாது. அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது. அப்போ நாங்கள் மோட்டர் கம்பெனியில், கிராம்ப்டன் கிரீஸ் கம்பெனியில் பிரத்யேகமாக ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணி, சார் எங்களுக்கு முன்னாடியும் போகணும் பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறோம். இது ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே போகும். இப்போது இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம், வாங்க அதை எப்படின்னு பார்த்துடலாம்.
இப்போ சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய கேள்வி கேட்குறாங்க, நல்ல விஷயம். அந்த விஷயங்களை டைரெக்டாக எனக்கு ஃபோன் கால் பண்ணிடுங்க. ஃபோன் பண்ணி சார் மிஷினுடைய ப்ரைஸ் என்ன, எப்படி ஓடும், என்ன கரண்ட்டு அப்படி கேட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடச்சிடும். ஏன்னா யூடியூப்பில் ரிப்ளை கொடுக்கும்போது நிறைய உங்களுக்கு பகிர முடியாது. அதனால் நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மிஷின் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3/4 மூட்டை சிங்கிள் பேஸ் மிக்சர் மிஷின் ஒன்று போகுது. இந்த மிஷின் கூட டை பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஒன்று 6 இன்ச் ஒன்று, 6 இன்ச்சில் வந்து 1 அடி கல்லும், 4 இன்ச்சில் 1.5 அடி கல்லும், அப்புறம் 2 சின்ன ட்ராலி, குட்டி ட்ராலி, அந்த மிக்சரில் பிடிச்சி இதில் கொண்டு கொட்டுற மாதிரி 2 சின்ன ட்ராலி, ஒரு 3/4 பாய் மிக்சரு, டை செட் 2, ஒரு மிஷின், அப்படி ஒரு பேக்கேஜாக போகுது. இப்போ உங்களுக்கு இந்த மிஷின் தேவைப்படுற மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்கள், இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.